வணக்கம் முத்துக்கார்த்திகேயன். இந்த வீடியோல சி லாங்குவேஜ்ல ரிலேஷனல் மற்றும் லாஜிக்கல் ஆபரேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்க. ஃபர்ஸ்ட் ரிலேஷனல் ஆபரேட்டர் அப்படின்னா என்னன்னா, ரெண்டு வேல்யூ வந்து கம்பேர் பண்றது. இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூவை விட கிரேட்டர் தான் இருக்கா, இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூவை விட லெஸ் தானா இருக்கா, இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூக்கு வந்து ஈக்குவலா இருக்கா, இந்த வேல்யூ வந்து இன்னொரு வேல்யூக்கு வந்து நாட் ஈக்குவல்ட்டா இருக்கா, இந்த மாதிரி செக் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ரிலேஷனல் ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டர் தேன் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. இது லெஸ் தேன் ஆப்ரேட்டர். இது கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். கிரேட்டர் தேன் ஈக்குவல்னா கிரேட்டரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஈக்குவலா இருக்கலாம். லெஸ் தேன்னா அதை காட்டிலும் சிறுசா இருக்கலாம் அல்லது ஈக்குவல்ட்டா இருக்கலாம். ஈக்குவல் டு ஈக்குவல்ட்டான்னு செக் பண்றப்போ வந்து சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஈக்குவல் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். சிங்கிள் ஈக்குவல் டு போட்டோம்னா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட் ஆயிரும். டபுள் ஈக்குவல் டு போட்டோம்னா ஈக்குவல் டு ஆபரேட்டர் ஆயிரும். ஓகே, நாட் ஈக்குவல் டுனா ரெண்டு வேல்யூ வந்து ஈக்குவல்ட்டா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்க ஏயோட வேல்யூ பார்த்தோம்னா 10, பியோட வேல்யூ வந்து 15, சியோட வேல்யூ வந்து சியோட வேல்யூ வந்து 10. ஏ ஈக்குவல் டு பி அப்படின்றது வந்து ஃபால்ஸ். ஏன்னா வந்து ஏ வேல்யூ பி வேல்யூ ஈக்குவல் டு கிடையாது. ஏ ஈக்குவல் டு சின்றது வந்து ட்ரூ. ஏன்னா ஏயோட வேல்யூவும் 10, சியோட வேல்யூவும் 10. ஏ நாட் ஈக்குவல் டு பின்றது வந்து ட்ரூ. ஏன்னா ஏயோட வேல்யூ வேற, பியோட வேல்யூ வேற. ஏ நாட் ஈக்குவல் டு சின்றது வந்து ஃபால்ஸ். இதுலயே ஏ கிரேட்டர் தன் பின்றது வந்து ஃபால்ஸ். ஏன்னா ஏட வேல்யூ 10, பியோட வேல்யூ வந்து 15. ஏ கிரேட்டர் தன் பின்றது வந்து ஃபால்ஸ். ஏ லெஸ் தன் பின்றது வந்து ட்ரூ. ஏ லெஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சின்றது வந்து ட்ரூ. ஏன்னா வந்து கிரேட்டர் தன் கிடையாது, பட் ஈக்குவல். ஏ லெஸ் தன் ஈக்குவல் டு சின்றதும் ட்ரூ. ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ரெண்டு சைடு வந்து ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்கும். நடுவுல வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்கும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்த்தோம்னா வந்து அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், நாட் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா. இது ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன், இது ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். இதுக்கு நடுவுல வந்து ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்கு. இந்த லாஜிக்கல் டபுள் ஆம்பர்சன் போட்டோம்னா அண்ட் ஆப்ரேட்டர்னு அர்த்தம். அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம்னா இதுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிறது ஆபரேஷன்ஸும் வந்து ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் ட்ரூவா ரிட்டர்ன் பண்ணாதான் ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இதுவும் ட்ரூவா ரிட்டர்ன் பண்ணணும், இதுவும் ட்ரூவா ரிட்டர்ன் பண்ணணும், இதுவும் ட்ரூவா ரிட்டர்ன் பண்ணணும். அதே சமயத்துல இதுவும் ட்ரூவா ரிட்டர்ன் பண்ணோம்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். அட்லீஸ்ட் ஒன்னு ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடு செக் பண்ணிட்டு ரெண்டு சைடுல வந்து இல்ல அட்லீஸ்ட் ஒன்னு வந்து ட்ரூவா இருந்தா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து வந்து நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்கும், அதை செக் பண்ணும். அது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா நாட்னு ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகும். அந்த ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அதை வந்து அப்படியே இன்வெர்ட் பண்ணி நாட்னு சொல்லி ஃபால்ஸ்னு சொல்லி மாத்திடும். ஸோ அதாவது நாட் ஆப்பரேட்டர் ஒரு ரிலேஷன் எக்ஸ்பிரஷன் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். ஒரு ரிலேஷன் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணா அதை வந்து அப்படியே இன்வெர்ட் பண்ணி ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதான் வந்து லாஜிக்கல் ஆப்பரேட்டர். ஸோ ஸோ நம்ம அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ன்றது வந்து ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்றது. லெஸ் தேனா, கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டா, லெஸ் தேன் ஈக்குவல்ட்டா, ஈக்குவல்ட்டா, நாட் ஈக்குவல்ட்டான்னு செக் பண்றது. லா லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ன்றது அந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டருக்கு ரெண்டு சைடு வந்து ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்கும். அந்த ரெண்டு சைடுல இருக்கிறதையும் கம்பேர் பண்ணும். அதாவது ஆம்பர்சன் போட்டோம்னா டபுள் ஆம்பர்சன் போட்டோம்னா அண்ட் ஆப்பரேட்டர்னு அர்த்தம். ரெண்டு அதுக்கு அந்த அந்த அண்ட் ஆப்பரேட்டருக்கும் லெஃப்ட் சைடு இருக்கிறது ரைட் சைடு இருக்கும் ரெண்டுமே வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். ஆர் ஆப்பரேட்டர் வந்து அட்லீஸ்ட் ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். நாட் ஆப்பரேட்டர் வந்து என்ன வருதோ அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணும். அது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா ஃபால்ஸ்னு மாத்தும், ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா ட்ரூன்னு மாத்தும். ஓகே, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்தி ஏஎன், மதுரை.